الله العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الرحمن الرحيم எல்லா அவர் ஒருவருக்கே அவரின் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வழிகாட்டிய சஹாபாக்கள் தாபீன்கள் தபாத்தாபிகள் நல்லவர்கள் நம் அனைவருக்கும் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அளப்பெரும் பெருமையினால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் அழகான இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அதில் இணைத்து ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை இறைவனாக, நபிகள் நாயகத்தை தூதராக, இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இப்படி ஒரே அல்லாஹ் என்றும் வேதம் அல் குர்ஆன் ஒன்று என்றும் மறுமை ஒன்று என்றெல்லாம் நம்பி வாழுகிற சமுதாயம் உம்மத்தே முஸ்லிமா, முஸ்லிம் சமுதாயம். குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுவான், முஸ்லிமோன், அவன் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் சூட்டி இருக்கிறான். ஏகத்துவத்தை ஏற்று வாழுகிற சமுதாயத்திற்கு அல்லாஹ் வைக்கிற பொது பெயர் உம்மத்தே முஸ்லிமா, முஸ்லிம். மிக அற்புதமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் அவன் தெரிவு செய்திருக்கிற வார்த்தை முஸ்லிம் என்கிற வார்த்தை. உண்மையில் இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம், வரலாற்றின் பின்னாலே போய் பார்த்தால் தெரியும், மிக நீண்ட காலம் உயர்வின் உச்சத்தை தொட்ட ஒரு சமுதாயம், கண்ணியத்தின் சிகரம் தொட்ட ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். காரணம், வரலாறு சாட்சி சொல்லுகிறது, மிக நீண்ட கால உலகை ஆட்சி செய்த சமுதாயமும் இந்த இஸ்லாமிய சமுதாயம். கிட்டத்தட்ட 1300 ஆண்டு கால மிக நீண்ட கால ஆட்சி. நம்முடைய இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள், அவர்களுடைய ஆட்சி கூட காலனித்துவ ஆட்சி ஒரு 200 ஆண்டுகளை தாண்டவில்லை. ஒரு 100 ஆண்டுகள் அப்படியே மக்களை அடக்கி ஒடுக்கி வைத்தார்கள். அதற்கு பின்னால் ஏற்பட்ட சுதந்திர போராட்டங்கள், புரட்சிகள், மக்களின் எதிர்ப்புகள் என்று இறுதியில் துண்டை காணோம் துணியை காணோம் என்று தலை வைத்து ஓடினார்கள். கைப்பற்றிய நாடுகளை எல்லாம் அந்த மக்களிடத்திலேயே திரும்ப தந்துவிட்டு ஓடினார்கள். காலனித்துவ ஆட்சி ஒரு 200 ஆண்டுகள். தற்பொழுது நம்முடைய நாட்டில் நடைபெறுகிற இந்த ஒரு ஆட்சியும் கூட 10 ஆண்டுகளை தாண்டி போய்கொண்டிருக்கிற போது என்றைக்கு முடிவுக்கு வரும் என்று நாம் சொல்லுவதற்கில்லை. இப்ப எல்லாவற்றிற்கும் ஒரு இறுதியை வைத்திருக்கிற அல்லாஹ் உம்மத்தே முஸ்லிமா, முஸ்லிம் சமுதாயம். ஆனால் இவர்கள் ஆண்ட காலம் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக. பெருமானாருக்கு பிறகு குலஃபாய ராஷிதீன்கள், 4 கலீஃபாக்கள், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹும். அதற்கு பிறகு உமய்யாக்களினுடைய ஆட்சி, பின்னால் சில காலம் அப்பாசியாக்களின் ஆட்சி, சில காலம் ஃபாத்திமியாக்களின் ஆட்சி என்று மிக நீண்ட காலம் இந்த உலகை ஆளுகிற அளவிற்கு அல்லாஹ்வால் அதிகாரம் வழங்கப்பட்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். துருக்கியில் ஹிலாஃபத், முழு உலக முஸ்லிம்களுக்குமான ஒற்றை தலைமை, முழு உம்மத்திற்கும் ஒரே தலைவர் என்று ஆட்சி செய்த துருக்கிய ஹிலாஃபத் ஆட்சி 1924 வரை ஹிலாஃபத்துடைய ஆட்சி. இவ்வளவு மிக நீண்ட பாரம்பரியம் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாக இந்தியாவிலும் 800 ஆண்டு கால ஆட்சி.
முந்துலு ஸ்பெயினில் 800 ஆண்டுகால ஆட்சி. இப்ப வரலாறு நமக்கு சான்று சொல்லுகிறது, இவ்வளவு காலம் 1000 ஆண்டுகளை தாண்டி மிக நல்ல முறையில் ஆட்சி செய்த சமுதாயம் இஸ்லாத்தை தவிர வேற எந்த சமுதாயம் இருக்க முடியாது கண்ணியமிக்கவர்களே. எனவேதான் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு ஆட்சி செய்கிற தகுதியையும் எல்லோரையும் அரவணைத்து போகிற தனக்கு கீழ் கட்டுப்படுத்தி வைக்கிற தகுதியையும் அல்லாஹ் விசேஷமாக இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருந்தான். ஆனாலும் வரலாற்றை குறித்து நிறைய பெருமையாக பேசுகிறோம். வீழ்ச்சி எங்கிருந்து தொடங்கியது? இவ்வளவு மிக நீண்ட கால ஆட்சி, பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தமான ஒரு சமுதாயம். ஆனால் வீழ்ச்சி என்று பார்க்கிற போது கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் பின்னடைவை நோக்கி இந்த சமுதாயம். மிக முக்கிய காரணமாக சொல்லுவதானால் முறையான திட்டமிடாத ஒரு தன்மை. எதை குறித்து முன்னாலே திட்டமிடுவதில்லை. அரசியல் குறித்த நல்லதொரு அறிவு இல்லாத ஒரு நிலை, அரசியல் புரிந்துணர்வு இல்லாத நிலை, உலகம் சார்ந்த பொது அறிவு, அதில் உள்ள பின்னடைவு, இது போன்ற காரணங்களை எடுத்து பார்த்தால் இந்த சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக சொல்ல முடியும். கணிவிக்கவர்களே, பொதுவாக இந்த சமுதாயத்தின் வெற்றி என்பது, இந்த சமுதாயத்தின் வளர்ச்சி முன்னேற்றம் என்பது வெறுமனை இபாதத்துகளால் அல்ல, வெறுமனை தொழுகை நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல. பொதுவாக வணக்க வழிபாடுகள் ஆன்மாவை பலப்படுத்தும். நிறைய தொழுவது, நிறைய நோன்பு நோற்பது, குரான் திக்ரு, இதுவெல்லாம் ரூஹ் என்கிற ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய அம்சங்கள். ஆனால் ஆட்சி பொறுப்புகளில் அதிகார மட்டங்களில் அமர வேண்டுமானால் இந்த சமுதாயத்திற்கு தேவை அறிவு சார்ந்த வளர்ச்சி. குறிப்பாக இன்றைக்கு சிறுபான்மை என்று முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கப்படுகிற ஒரு சமுதாயம் எதிரிகளுக்கு முன்னால் அது வீறு கொண்டு எழ வேண்டுமானால் பொதுவாக குறித்த அறிவு வேண்டும். எப்படி நாம் அவர்களை எதிர்கொள்வது, திட்டங்களை எப்படியெல்லாம் நாம் தகர்த்தெறிவது, சூழ்ச்சிகளுக்கு எப்படி நாம் இலக்காகாமல் இருப்பது என்றெல்லாம் சொல்லி நாம் பல்வேறு விஷயங்களை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணிவிக்கவர்களே, கடந்த காலங்களில் இந்த சமுதாயத்தின் வலிமை எவ்வளவு தெரியுமா? சிலாபத்துடைய ஆட்சி காலம், இந்த துருக்கி சிலாபத்தின் தலைமை பீடம், முழு உலக முஸ்லிம்களுக்கும் எல்லா நாடுகளை சார்ந்த மக்களுக்கும் ஹலீஃபாவாக தலைமையாக அந்த துருக்கியில இருக்கிற ஹலீஃபா. ஒடுக்கப்பட்ட ஒரு முஸ்லிமின் குரல், எங்கேனும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிற ஒரு சாமானிய முஸ்லிமின் குரல் ஹலீஃபாவின் காதுகளில் ஒலிக்கிற போது உடனடி நடவடிக்கையில் இறங்குவார்கள் ஹலீஃபா. உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த அநீதத்திற்கு தீர்வு சொல்லுகிற அந்த குரல், அவ்வளவு குரலுக்கு தீர்வை சொல்லுகிற உடனடி நடவடிக்கை ஏற்படும். அன்னிமிக்கவர்களே, இவங்கள 2ஆம் அப்துல் ஹமீத் ஹலீஃபா அன்றைக்கு இருந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவராக, ஒரு தலைமையாக 2ஆம் அப்துல் ஹமீத். ஒரு நேரத்தில் அன்றைக்கு புதுச்சேரியில ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வளமைக்கு மாற்றமாய் முஸ்லிம் அல்லாதவர்கள், முஸ்லிம்கள் வசிக்கிற, பெரும்பான்மையாக வசிக்கிற அந்த தெரு வழியாக, பள்ளிவாசலை கடந்து போகிற தெரு வழியாக சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்வோம் என்று முடிவெடுத்து அதை நடைமுறைப்படுத்த முயல்கிற போது அந்த பள்ளியின் நிர்வாகி ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதுவார். இது மாதிரி இவ்வளவு காலமும் இல்லை, ஆனால் ஒரு புது முயற்சியாக முஸ்லிம்கள் வாழுகிற பகுதியில சிலை ஊர்வலம், இது மத மோதலுக்கு வழி ஏற்படுத்தலாம், மத பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம் என்று சொல்லி கடிதம் எழுதுகிற போது துருக்கியில் இருந்து ஆட்சி செய்கிற ஹலீஃபா 2ஆம் அப்துல் ஹமீத், அன்றைய பிரெஞ்சு, புதுச்சேரி பிரெஞ்சுடைய காலனி ஆதிக்கம், இந்த பிரெஞ்சு தலைமைக்கு கடிதம் எழுதுவார். அந்த ஹலீஃபா சொல்லுவார், இப்படி எழுதுவார், கிட்டத்தட்ட நீங்கள் நபிகள் நாயகத்தை குறித்து ஒருவித அவதூறு நாடகம், இது இன்னொரு நிகழ்ச்சி, அதே அந்த நாட்டில் இப்ப நபிகள் நாயகத்தை குறித்து அவதூறாக சித்தரிக்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு நாடகம், இதுவும் ஹலீஃபாவிற்கு தகவல் போகும். உடனே அந்த ஹலீஃபா கடிதம் எழுதுவார், நான் யார் தெரியுமா? ஈராக், சிரியா, ஹிஜாஸ், மக்கா, மதினா உட்பட கவுகசஸ், பால்கன்ஸ் போன்ற பல்வேறு நாடுகளின் சுல்தான் நான். ஒரு ஹலீஃபா பிரெஞ்சு அந்த கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறார்.
இந்த நாடுகளின் சுல்தான் நான், எனது தலைநகரம் இஸ்தான்புல். சொல்லிவிட்டு சொல்லுவார், இது போன்று எங்கள் உயிரினும் மேலான நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துகிற விதத்தில் நீங்கள் நாடகம் நடத்துவதாக கேள்விப்பட்டேன். நீங்கள் உடனேயே அந்த நாடகத்தை நிறுத்த வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் நாட்டின் மீது படையெடுத்து உங்களை அழிப்பேன் என்று சொல்லி தனது அந்த அதிகாரத்தை அவர்கள் நிலைநாட்ட முயல்கிற போது நடுநடுங்கி போன பிரெஞ்சு காலனி ஆதிக்கம் ஐரோப்பியர்கள் உடனேயே மறுகடிதம் எழுதுவார்கள். நாடகத்தை நிறுத்தியதோடு மட்டுமல்ல, நாடக நடிகர்களையும் நாடு கடத்தினார்கள் என்று பார்க்கிறோம் கண்ணியமிக்கவர்களே. எனவே இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் ஒரே தலைமையின் கீழ் ஒரு பெரும் ஆதிக்க சக்தியாக, வலிமை மிக்க சக்தியாக இருந்த போது எத்துணை பெரும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை முறியடிக்கிற அளவிற்கு ஆற்றல் மிக்க சமுதாயமாக இருந்தது கண்ணியமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம். இதே போல இந்த சிலை ஊர்வலம் அது வரக்கூடிய செய்தி வர்றப்ப அதே இந்த கலீஃபா அப்துல் ஹமீத் அவர்கள் தான் அந்த பிரெஞ்சு கவர்னருக்கு கடிதம் எழுதுவார்கள். உடனே அது தடுத்து நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம் கண்ணியமிக்கவர்களே. ஆக அந்த அளவிற்கு தலைமைத்துவம், ஒரே தலைமையின் கீழ் ஒன்று சேர்கிற, ஒரு தலைமைக்கு கட்டுப்படுகிற, ஒரு உள்ளங்கள் இணைக்கிற ஒருவித ஒருமைப்பாடு வருகிற போது எத்துணை எதிர்ப்புகளையும் நாம் எதிர்த்து நிற்கலாம், எத்துணை வலிமை படைத்த சக்திகளையும் நம்மால் ஒன்றுமில்லாமல் செய்ய முடியும் கண்டிப்பிக்கவர்களே. வரலாறு சான்று சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு கை செய்ததற்குரிய விஷயம். பலஸ்தீன், கஸா, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் எவ்வளவு நம்முடைய உள்ளங்களை எல்லாம் உருகச் செய்கிற, வெறுமனே செய்திகளில் பார்ப்பவர்களுக்கு கண்களில் கண்ணீரை வர வைக்கிற எவ்வளவு மிக மோசமான அந்த தாக்குதல்கள் கண் முன்னாலேயே அந்த நிகழ்ச்சிகளை காணுகிறோம். அரபு நாடுகள் எல்லாம் வெறுமனை வேடிக்கை பார்க்கிறதை தவிர உள்ளம் உருகியதாக இல்லை. பேருக்கு ஒரு போரை நிறுத்த வேண்டும் என்று ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லாதவருக்கு இன்றைக்கு சமுதாயத்தின் பெரும் பாதிப்பு ஒரு நாடுகளில் ஏற்படுகிற போது கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் கண்டிக்கிறவர்களே. நிறைய பாதிப்பு, உடல்கள் எல்லாம் சிதறுண்டு போகிற அளவிற்கு மிக மோசமான தாக்குதல்கள். அப்படியே அந்த குண்டு மலை பொழிகிற போது கட்டடங்கள் எல்லாம் சீட்டு கட்டுகளை போல இடிந்து விழுந்து இடிபாடுகளில் ஆங்காங்கே சிக்கி கை கால்களை இழந்து வெளிவர முடியாத அளவிற்கு ஊனமுற்று போகிற நிலை கஸாவின் நிலை. நாமெல்லாம் பண்டிகை போன்ற ஈது போன்ற பெருநாள்களில் மகிழ்ச்சியாக வகை வகையாக உணவுண்டு மகிழ்கிற போது ஒருவேளை உணவுக்கு வழியில்லாமல் சிறு குழந்தைகள் தொடங்கி பெண்கள் உட்பட பசி பசி என்று பசியை தவிர வேற எதுவும் அறியாத ஒரு பரிதாபம். நாம் பண்டிகைகளில் வண்ண வண்ண உடையணிந்து மகிழ்கிற போது அவர்கள் கிழிந்த ஆடைகளோடு திருநாட்களை கொண்டாடக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. இப்ப நமக்கென்று ஒரு அதிகாரம், ஒரு தலைமை இல்லாததின் விளைவு இன்றைக்கு கண் முன்னால் இத்துணை பெரும் இழப்புகள், பாதிப்புகள், பல நூற்று ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்டதற்கு பிறகும் கூட இன்னமும் ஈவிரக்கம் இல்லாமல் அடுத்தடுத்து தாக்குதல் போய்கொண்டிருக்கிற போது கேட்பதற்கு ஆளில்லை கண்ணிமிக்கவர்களே. அரபு நாடுகள் ஆழ்ந்த உறக்கம், அருகிலுள்ள நாடுகள் எல்லாம் விழிக்க முடியாத ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள். எதிர்த்து குரல் தருவதற்கு கூட வலுவில்லாத அளவுக்கு இன்றைக்கு குரல் வலை அப்படியே நசுங்கி கிடக்கிறது கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம். பொதுவா இந்த சமுதாயம் ஒரு காலத்தில் அதிகாரங்களில் இருந்த சமுதாயம் இன்றைக்கு எவனுமனோ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், கேட்பதற்கு யார் என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. காரணங்களை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக இன்னைக்கு பல்வேறு இயக்கங்களாக, ஜமாத்துகளாக, குழுக்களாக, பிரிவுகளுக்கு மேல் பிரிவுகள், உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டுமானால் உலகம் முழுக்க ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிம், ஒரு சாமானிய முஸ்லிமுக்கு ஏதேனும் ஒன்று என்கிற போது உலகின் இன்னொரு மூலையில் இருக்கிற முஸ்லிமின் உள்ளம் துடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லுகிறார். இது ஈமானிய அடையாளம் கண்டிக்கிறவர்களே. பொதுவாக இன்னைக்கு தொழுகையில உள்ளங்களை இணைப்பதற்கு சஃப்புகள் முறையான சஃப்புகளாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அற்புதமாக சொல்லி தருவார்கள். அல்லாஹ்விற்கு பிடித்த அணிவகுப்பு 2, பிடித்த சப்பு வரிசை 2. ஒன்று, அல்லாஹ்வின் பாதையில் அணிவகுத்து நின்று எதிரிகளோடு போர் புரிந்து இஸ்லாத்தை உயர்த்துவதற்காக இருக்கக்கூடிய வீரர்களின் அணிவகுப்பு, அல்லாஹ் பிரியப்படுகிற அணிவகுப்பு.
அவன் மகிழ்ச்சியோடு பார்க்கிற சஃப்பு 4 அணி சஃப்பு. இரண்டாவது சஃப்பு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தொழுகையாளிகள் தோளோடு தோள் ஒட்டி இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக அணிவகுத்து இருக்கிற போது அந்த அணி காட்சி அல்லாஹ் பார்த்து மகிழ்கிற காட்சி கண்ணியமிக்கவர்களே. ஆனால் இன்னைக்கு நம்முடைய பலவீனம், தொழுகையில கூட நம்ம இஷ்டப்படிதான் தொழுதுட்டு இருக்கோம். தொழுகையின் சஃப்ல கொஞ்சம் லேட்டா வருவார், முன்னால சஃப்ல இடம் இருக்கும், வந்து நிக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் பரக்கத் செய்கிற கால் எட்டியது தெரியுமா? தொழுகையின் சஃப்களில் அணிகளில் காலி இடங்களை நிரப்புவதற்காக யார் எட்டு வைத்து முன்னாலே வருகிறாரோ அந்த எட்டிற்கு அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அது அல்லாஹ் விரும்புகிற எட்டு. முன்னால் இடம் இருந்தாலும் கூட நமக்கு வந்து நிற்பதற்கு மனம் வருவதில்லை. இன்னும் சில பேர்லாம் சஃப்பு நிற்பாங்க, 2 சஃப்பு 3 சஃப்பு தனியாக தொழுதுகிட்டு இருப்பாங்க. சஃபில் இணையாம தனித்து தொழுகிற ஒரு மனமாண்மை கண்ணியமிக்கவர்களே. தொழுகை போன்ற இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் கூட நாம் தோளோடு தோல் இணைவதற்கு தயாரில்லை என்கிற போது சமுதாய பிரச்சனைகளில் நாம் எப்படி இணைந்து களமாட முடியும் கண்ணியமிக்கவர்களே? யோசித்து பார்க்கிறோம். சஃப்புகளில் மலக்குகள் அல்லாஹ்வின் முன்னால் நிற்பதை போல தொழுகையாளிகள் நிற்க வேண்டுமா? மலக்குகள் ரப்புல் ஆலமீன் முன்னால் நிற்கிற போது அணி அணியாக நிற்பார்கள். பார்ப்பதற்கு மிக அழகான உள்ளத்தை கொள்ளை கொள்கிற காட்சியாக நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். மலக்குகளின் அணிவகுப்பை போல இடைவெளி இல்லாமல் நீங்கள் தோளோடு தோள் ஒட்டி நெருக்கமாக நில்லுங்கள் என்றால் கண்ணியமிக்கவர்களே. ஒருவேளை சஃபில் இடைவெளி இருந்தால் பெருமானாரே சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு காட்டி தருகிறான், உங்கள் சஃப்புகளின் இடைவெளியில் ஷைத்தான், மனித குல விரோதி ஷைத்தான் கருப்பு ஆடுகளின் உருவத்தில் உள்ளே நுழைவதை பார்க்கிறேன் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மாவே நம்ம தொழுகை நமக்கு தான் தெரியும், எப்படி தொழுதுட்டு இருக்கோம், எவ்வளவு தூரம் அல்லாஹ் நினைச்சு தொழுகிறோம். இப்ப தொழுகையில் துனியாவின் சிந்தனை எவ்வளவு வருகிறது, மன ஓர்மை எவ்வளவு இல்லாமல் தொழுகிறோம் என்றெல்லாம் நமக்கு தெரியும் கண்ணியமிக்கவர்களே. சஃப்புகளில் இடைவெளி இன்னமும் தொழுகையை பால்படுத்தும், மன ஓர்மையை சிதைக்கும். சைத்தான் உள்ளே வந்து மன ஓர்மையை கெடுப்பான் கண்ணியமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், சைத்தானுக்கு இடம் தருகிறோம் சஃப்புகளில் இடைவெளி விடுகிறோம். எனவே நெருக்கமாக சஃப்புகளில் முதல் சஃப்பை பூர்த்தி செய்து இரண்டாவது சஃப்பு, அடுத்து மூன்றாவது சஃப்பு. நபிகள் நாயகத்தின் நடைமுறையை பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகாமத் சொல்லப்படுவதற்கு பின்னால் கையில் ஒரு சிறு குச்சியை வைத்திருப்பார்கள். தொழுகையாளிகள் சஹாபா பெருமக்களின் சஃப்புகளை நபிகள் நாயகம் குச்சியை வைத்து சரி செய்வார்கள். பின்னாலே இருப்பவரை முன்னாலே வர சொல்லுவார்கள், கொஞ்சம் முன்னாலே இருப்பவரை பின்னாலே போக சொல்லுவார்கள். சஃப்புகளை சரி செய்துவிட்டு தக்பீர் கட்டுகிற வளமை நபிகள் நாயகத்தின் வளமையை கண்ணியமிக்கவர்களே. எனவே யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக அதனாலதான் சில பள்ளியில் சொல்லுவாங்க, ஒருத்தரையும் சொல்லக்கூடிய பள்ளியெல்லாம் உண்டு. சுஃபு சஃபு பக்கும், உங்களுடைய சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள், நினைவுபடுத்துவதற்காக. இன்னைக்கு உள்ள கை சேதம் சஃப சரின்னு சொல்றதுக்கு பதிலாக உங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு மாறிட்டோம். நம்முடைய அந்த மொபைலுடைய அடிமைத்தனம் கண்ணியமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், சஃப்புகளில் இணைந்திருப்பது உள்ளங்களை இணைக்கக்கூடிய அம்சம். இப்ப மஸ்ஜிதுக்கு வருகிற முஸ்லிம்கள் சஃப்புகளில் இணைந்து உள்ளங்களை இணைத்து விட்டால் சமுதாய பிரச்சனைகளிலும் இணைந்து செயல்பட முடியும் கண்ணியமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், சஹாபா பெருமக்கள் அப்படித்தான். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு மிகப்பெரிய சஹாபி சல்மான் பாரிசி. இப்ப பாரசீக நாட்டில இருந்து வந்தவங்க, வந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள், மிக நீண்ட தேடுதலுக்கு பின்னால் இஸ்லாத்திலே இணைவார்கள். சில பேர் அவங்கள அப்படியே கேள்வி கேட்பாங்க சல்மான் பாரிசிக்கு. சில நேரம் கேட்பாங்க, அவங்க அத்தா யாரு, உங்களுடைய வம்சம் என்ன, உங்களுடைய பரம்பரை என்ன? சல்மான் பாரிசி அற்புதமாக ஒரே வார்த்தை சொல்லுவார்களாம், ஆனா இப்னுல் இஸ்லாம் என்பார்கள். உன் தந்தை யார் என்று கேட்கிற போது ஆனா இப்னுல் இஸ்லாம், நான் இஸ்லாத்தின் மகன் என்பார்கள். இதுல சல்மான் பாரிசி நான் இந்த இனம், இந்த வம்சம், இந்த குலம் என்றெல்லாம் சொல்வதற்கு பகரமாய் இஸ்லாம் எனது மார்க்கம், இஸ்லாம் எனது தந்தை என்று இஸ்லாத்தை முன்னிலைப்படுத்துகிற முஸ்லிம் சமுதாயம் என்பதை முன்னிலைப்படுத்துகிற ஒரு அற்புதமான நடைமுறையை பார்க்கிறோம் மன்னிக்கிறவர்களே. இன்றைக்கு இது போன்ற ஒற்றுமை உணர்வு இல்லாமல் அர்த்தமற்ற வகையில் எவ்வளவு வார்த்தைகளை பேசுகிறோம். என்னமோ அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து, நான் அதை சேர்ந்தவன் இதை சேர்ந்தவன், நான் அப்படி இப்படி. கண்ணியமிக்கவர்களே, வருகிற காலங்களில் இணைந்து நாம் முஸ்லிம் என்கிற ஒருமைப்பாட்டு உணர்வு நம்முடைய உதிரங்களில் கலந்திருக்கிற, நம்முடைய நாவுகளில் வெளிப்படுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, ஹலீஃபா, அதே ஹலீஃபாவுடைய காலத்துல ஒரு முஸ்லிம் ஹலீஃபா
பொதுவாக அன்றைக்கு ஹலீஃபாக்கள் எல்லாம் மார்க்கம் அறிந்திருக்கிற பெரும் மார்க்க அறிஞர்களாக இருப்பார்கள். அந்த சமுதாயத்தை வழிநடத்துகிற குரான் ஹதீஸின் ஒளியில் வழிகாட்டுகிற பெரும் அறிஞர்களாக இருப்பார்கள். கண்ணிமிக்கவர்களே, ஒரு ஹலீஃபாவுடைய காலத்துல ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவத்திற்கு மதம் மாறி போகிறார். முஸ்லீமா இருந்து கிறிஸ்டினா போயிட்டார். பொதுவாக அந்த காலத்துல இஸ்லாமிய ஷரியத் சட்டம் நடைமுறையில் இருந்த காலகட்டம். என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவரை கூப்பிட்டு கேட்பாங்க. முதலில் தெளிவுபடுத்துவார்கள். ஏன் நீ மதம் மாறி போனாய் என்று அவர்கிட்ட கேட்பாங்க. உரிய காரணங்களை கேட்பார்கள். அதற்கு பிறகு சட்ட ரீதியான நடவடிக்கை தொடரும். ஷரியத்படி என்னவோ, முர்த்தத்துக்கு என்ன தண்டனையோ அது நிறைவேற்றப்படும். அந்த ஹலீஃபா அழைத்து கேட்பார், ஏன் நீ இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்தவத்துக்கு போயிட்ட? அவர் அந்த மனிதர் சொல்லுவாரு, இஸ்லாத்தில் ஒரே குரான் இருக்கிறீர்கள், இறைவன் கடவுள் ஒருவர் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் இமாம்கள் நிறைய 4-5 இமாம்களாக பிரிந்து இருக்கிறார்கள். ஒருவித குழப்ப நிலை ஏற்படுகிறது. நான் எதை கடைபிடிப்பது? எனக்கு குழப்பம் மிஞ்சுகிறது, எனவே வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஹலீஃபா மிகப்பெரிய இமாம் மிக அற்புதமாக அவருக்கு புரிய வைப்பார்கள். அவர் சொல்லுவாரு, அந்த ஹலீஃபா சொல்லுவாங்க, நீங்கள் இங்கிருந்து அங்க போயிருக்கிறீங்க, இஸ்லாத்துல இருந்து கிறிஸ்துவத்திற்கு போயிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் போயிருக்கிற மதம் எப்படிப்பட்ட மதம் தெரியுமா? அவர்கள் சொல்லுவார்கள், அந்த மதம் கடவுள் கொள்கையிலேயே குழப்பத்தில் இருக்கிற மதம். கடவுள் கோட்பாட்டில் ஈசாவை கடவுளாக, மரியம்மை கடவுளாக, இப்படி கடவுள் கொள்கையிலேயே குழப்பங்கள் கோட்பாடுகள் கொண்டிருக்கிற ஒரு மதத்திற்கு போயிருக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய மதம் எப்படிப்பட்ட மதம் தெரியுமா? எந்த முஸ்லிமை கேட்டாலும் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுவார். நபி யார் என்கிற போது நபிகள் நாயகம் என்பார். வேதம் எது என்கிற போது அல் குரான் என்பார். கொள்கையில் எத்துணை வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரே பதிலாக சொல்லுகிற அல்லாஹ் இறைவன் என்றும், வேதம் அல் குரான் என்றும், நபிகள் நாயகம் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற போது, நீ இங்கிருந்து போயிருக்கிற மதம் அது குழப்பமான மதம் என்று சொல்லுகிற போது அவர் உடனே தௌபா செய்து விட்டு சொல்லுவாராம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கூடுதலாக சொல்லுவார், அன்ன ஈசா ரசூலுல்லாஹ், ஈசாவை நான் கடவுள் அல்ல தூதராக ஏற்றுக்கொண்டேன். அன்னக கலீஃபத்துல்லா, நீங்கள் அல்லாஹ்வின் கலீஃபா என்று ஏற்றுக்கொண்டேன். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக பிரிவுகள், பிளவுகள் என்பது மிக ஆபத்தானது. எந்த ஒரு அம்சத்தையும் அறிவுபூர்வமாக நாம் அணுகுகிற போது அதில் வெற்றியை பெற முடியும். கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா, ஒரு மாணவர் கேட்டார், ஒரு தாபியின்ட்ட, சஹாபாக்களின் மாணவர்கள் தாபியின்கள், அவர் போய் கேட்டார், இமாம் அவங்களே, சூரே ஃபாத்திஹா தொழுகையில் இமாமோட தொழுதுட்டு இருக்கோம், இமாம் ஜமாத்தோட. இப்ப இமாமுக்கு பின்னால் தொழுகிற போது சூரே ஃபாத்திஹா ஓத வேண்டுமா அல்லது ஓதக்கூடாது? இப்ப தாபிட்ட மாணவர் கேட்கிறார், உஸ்தாதிட்ட போய், இமாமுடன் பின்னால் இமாமை கடைபிடித்து தொழுகிற போது ஓத வேண்டுமா ஓதக்கூடாது? தாபி அற்புதமாக சொல்லுவார்களாம், நீ சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதாக இருந்தால் ஓது, உன் விருப்பம். சில சஹாபாக்கள் ஓதி இருக்கிறார்கள். நீ ஓதாமல் மௌனமாக இருந்தால், இமாம் ஓதுவதை செவிமடுத்து கேட்பதாக இருந்தால் மௌனமாக இரு. சில சஹாபாக்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் ஹதீஸ் இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம், சஹாபாக்களின் நடைமுறை மிக அற்புதமான நடைமுறை. பொதுவாக இந்த கருத்து வேறுபாடுகள், கிளை சட்டங்களில், உட்பிரிவு சட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் சஹாபாக்கள் காலம் தொடங்கி 14 நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய ஒருவித நடைமுறை. கண்ணிமிக்கவர்களே, ஆனால் பெருமானாரின் வழிகாட்டுதல், இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் ஒரு உடலை போல, ஒரே ஒற்றை உடலை போல. காலில் லேசா முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொன்னா உடனேயே கை அந்த முள்ளை எடுப்பதற்கு விரை, வலி தாழாமல் கண்கள் கண்ணீர் வடிக்கும். இதே கொஞ்சம் காயம் அதிகமாக இருந்தால் உடல் முழுக்க சூடு கண்டு காய்ச்சல் நெருப்பாய் கொதிக்கும். கண்டிப்பார்களே, நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உலகின் எந்த ஒரு மூலையில் இருக்கிற முஸ்லிமுக்கும் ஏதேனும் ஒரு பாதிப்பு என்கிற போது அது பிற மூலையில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும், உள்ளத்தில் ஒருவித வலியை ஏற்படுத்த வேண்டும். நான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த வகுப்புடைய சட்டங்கள், வகுப்பு திருத்த சட்டங்கள், இந்த போராட்டங்கள், இதெல்லாம் முன்னால இருந்த NPR NRC அந்த அளவிற்கு ஒருவித வீரியமிக்க போராட்டங்களாக இருப்பதாக தெரியவில்லை. அது பெரும் திரளாக பல நாட்கள், மாத கணக்கில் போராட்டங்கள் தொடர்ந்தது. மக்களின் அந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, பல்வேறு தியாகங்களுடன் கூடிய முயற்சிகளை எல்லாம் பார்த்தோம். மன்னிமிக்கவர்களே, ஆனால் இந்த வக்ஃப் சொத்துக்கள் அல்லாஹ்வின் சொத்துக்கள். பொதுவாக திருட்டு என்பது மிக கேவலமானது.
ஆனால் வக்குஃபுடைய சொத்துக்கள் அல்லாஹ்வின் சொத்துக்கள். இப்ப இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை திருடுவது எத்துணை கேவலமானது கண்டிப்பவர்களே. இந்த சட்ட திருத்த நடைமுறை அதற்கு வழி செய்கிறது. எனவே நாம் நிறைய அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் கண்டிப்பவர்களே. இன்னும் சொல்ல போனா இந்த சமுதாயம் நல்லா குறிப்பிடுகிறான், இன்ன ஹாதிகி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா. குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், இந்த சமுதாயம் உம்மத்தே வாஹிதா, ஒரே சமுதாயம். எந்த நாடுகளில் வசித்தாலும் சரி, நிறம், இனம், மொழி, எல்லாவித வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீங்கள் ஒரே சமுதாயம், ஒற்றை சமுதாயம், நபிகள் நாயகத்தின் சமுதாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கவர்களே, கருத்து வேறுபாடுகள் 14 நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 14 நூற்றாண்டாக தொடர்ந்து வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள். இன்னும் சுருக்கமாக சொல்லுவதானால், கபரில் அல்லாஹ் மலக்குகள் கேட்கிற கேள்வி 3 கேள்விகள். எந்த முஸ்லிமும் சொல்லக்கூடிய பதில் ஒரே பதில் தான். மண் ரப்புக்க, யார் என்று கேட்கிற போது உன் ரப்பு யார்? ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ். 200 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற போது கபரின் பதிலாக சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் என்கிற வார்த்தையாகத்தான் இருக்கும். கண்டிப்பவர்களே, எந்த மொழியாகட்டும், எந்த இனமாகட்டும். 2வது, மா தீனுக்க, நீ எந்த மார்க்கத்தை உலகத்தில் வாழ்ந்தாய் என்கிற போது தீனி அல் இஸ்லாம், என் மார்க்கம் இஸ்லாம் என்று பதில் வருமே தவிர மாற்று பதில் வராது. கண்ணிமிக்கவர்களே, நபிகள் நாயகத்தின் புனித திருமுகம் காட்டப்பட்டு இவர் குறித்து உனது கருத்து என்ன என்று கேட்கிற போது இவர் எங்கள் நபிகள் நாயகம், அல்லாஹ்வால் எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் என்றுதான் பதில் வருமே தவிர மாற்று பதில் வராது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இந்த 3 கேள்விகள் உலக சர்வதேச அளவில் ஒருமித்த கேள்வி பதிலாக இதை ஏற்றுக்கொள்வோர் உம்மத் சமுதாயம். இதை தவிர பல்வேறு பிரிவு சட்டங்கள் எல்லாம் நாம ஏற்படுத்திக் கொண்டவை. கண்ணிமிக்கவர்களே, ஹஜ் நமக்கு சான்று பகர்கிறது ஒருமைப்பாட்டிற்கு. ஹஜ்ஜாகட்டும், புனித ஹரமை மக்கா மதீனாவாகட்டும், போய் வந்தவர்களுக்கு தெரியும் தொழுகைகளில் எவ்வளவு வித்தியாசமான தொழுகைகள். சில பேர் ஒவ்வொரு ரகாத்து கையை தூக்கி உயர்த்துவாங்க, சில பேர் கையை தொங்க போட்டு தொழுவாங்க, சில பேர் கையை அசைக்க மாட்டாங்க. அப்ப அத்தனை இமாம்களின் ஆய்வுகளின் முடிவுகள் அவை. பல்வேறுபட்ட தொழுகை முறைகளை பார்க்கிற நாம் கண்ணிமிக்கவர்களே, ஆனால் இன்றைக்கு ஒருவித நமக்கு மத்தியிலான ஒற்றுமை இல்லாமல் சில நேரங்களில் மேடை போட்டு பிறரை தாக்கி பேசுகிறோம், தகாத வார்த்தைகளால் பேசுகிறோம், நான் தான் சரி என்பதை போல பேசுகிறோம். ஒன்றுமில்லை, இன்றைக்கு இஸ்லாத்தின் எதிரிகள் அஸ்திவாரத்தை தகர்ப்பதற்கு முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஒருவர் மற்றவர் மீது கல்லெறிந்து கொண்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, எனவே இந்த வீரியத்தை, இதனுடைய பாதிப்பை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சலாஹுதீன் அய்யூபி இந்த ஒருமைப்பாட்டத்தில் தான் வெற்றி பெற்றாங்க. பைத்துல் முகத்தஸை 90 ஆண்டுகள் கிறிஸ்துவர்களின் கையில் இருந்த புனித ஆலயத்தை ஆட்சி பொறுப்பிற்கு வந்த சலாஹுதீன் அய்யூபி உடனேயே மீட்டெடுக்கவில்லை. சில பேர் கூட அவர் மேல் அதிருப்தி அடைஞ்சாங்க. முன்னாடி வந்தவங்க எல்லாம் யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கல, பைத்துல் முகத்தஸை மீட்க இந்த நடவடிக்கை எடுக்கல, நீங்களும் அவர்களை போல இருக்கிறீர்களே என்று கேட்கிற போது விவேகமான சிந்தனை கொண்ட சலாஹுதீன் அய்யூபி சொல்லுவாங்களாம், முன் வந்தவர்கள் ஏன் தோற்றார்கள் தெரியுமா? பைத்துல் முகத்தஸை மீட்கிற போரில் தோற்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் பிரிந்து பிரிந்து கிடந்தார்கள். பல்வேறு குழுக்களாக, இனங்களாக, அமைப்புகளாக, இயக்கங்களாக பிரிந்து பிரிந்து இருந்தார்கள். எனவே சலாஹுதீன் அய்யூபி தூர நோக்கு சிந்தனையாக அன்றைக்கு இருந்த அத்தனை முஸ்லிம்களையும் ஒன்றிணைத்தார்கள், ஒரே அணியில இணைத்தார்கள். அவங்க காலத்துல இந்த தரீகா திக்ர்கள் நிறைய சொல்லக்கூடிய அந்த ஹான்காக்கள் நிறைய இருக்கும். இப்போ எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து சலாஹுதீன் அய்யூபி பைத்துல் முகத்தஸிற்கான போரில் ஈடுபட்டார்கள். ரத்தம் அதிகம் சிந்தாமல், நிறைய உயிர் பலிகள் ஏற்படாமல் மிக இலகுவாக பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்தார்கள். கண்ணிமிக்கவர்களே, இப்போ சலாஹுதீன் அய்யூபியினுடைய ஆளுமை, விவேகம் இன்றைக்கு இந்த உம்மத்திற்கு வேண்டும். பிரிந்திருந்தவர்கள் இணைகிற போது ஒருவித பலத்தை நாம் பார்க்க முடியும். ஒண்ணுமில்ல, 1000 தலைகள் ஒரு போராட்டத்தில் இருக்கிற போது, இதை மாற்றமாய் 1,00,000 தலைகள் இருக்கிற போது எதிரிகளின் மனோநிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ஆங்காங்கே பிரிந்து பிரிந்து நீ ஒரு போராட்டம், நான் ஒரு போராட்டம் என்றெல்லாம் இருப்பதை விட ஒரு பெரும் திரளை, ஒரு மக்கள் கூட்டத்தை நாம் இந்த அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துகிற விதத்தில், பிற மாற்று மத சகோதரர்களுக்கு நமது வலிமையை உணர்த்துகிற விதத்தில் நம்முடைய ஒற்றுமை மேலோங்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா இந்த எதிர்ப்பு போராட்டங்கள், வக்ஃப் சார்ந்த இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் ஜனநாயக முறையில நிறைய இந்தியா முழுக்கவே பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதற்கு நாம் நிரந்தர தீர்வாக சில விஷயங்களை யோசித்தாக வேண்டும். இப்படி அடுத்தடுத்து சட்டங்கள், வக்ஃப் திருத்த சட்டம், அடுத்து பொது சிவில் சட்டம், அடுத்து முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுகிற, இப்படி பல்வேறு
நிம்மதியை பறிக்கிற சட்டங்களை அடுத்தடுத்த அஜெண்டாவாக அவர்கள் வைத்திருக்கிற போது கண்ணிமிக்கவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து திரும்பி வருகிற போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முனாஜாத் செய்வார்கள். தாயிஃப் நம்பிக்கையோடு நபிகள் நாயகம் போவார்கள். மக்காவில் நமக்கு ஆதரவு கிடைக்கவில்லை, உறவுகளே நம்மை உதறி தள்ளுகிறார்கள், எந்தவித சப்போர்ட் இல்லை. தாயிஃபிலாவது நமக்கு தலைவர்கள் ஆதரவு தருவார்கள், இஸ்லாத்தை பரப்பலாம் என்று நபிகள் நாயகம் போகிற போது தாயிஃபின் நிலைமை ஏமாற்றம். தலைவர்கள் அவர்கள் ஏற்கவில்லை என்பது ஒரு பக்கம், சிறுவர்களை ஏவி அகில உலக தலைவர் நபிகள் நாயகத்தின் மீது கற்களை வீச செய்து அவர்களின் புனித ரத்தம் அடிகிற அளவிற்கு தொல்லைகள் துன்பங்கள் நபிகள் நாயகத்திற்கு. அத்தனையும் சகித்துக் கொண்டு நபிகள் நாயகம் வருகிற போது அல்லாஹ்விடத்தில் இப்படி பெருமானார் பேசுவார்கள். அற்புதமான வார்த்தை கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கும் அதுதான் தேவை. ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அது மட்டுமே நிரந்தர தீர்வல்ல. எவன் நிலைமைகளை மாற்ற சக்தி படைத்தவனோ அவனிடத்தில் சொல்ல வேண்டும். பெருமானார் சொல்வாங்க, அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு லோஃப உம்மத்தி, யா அல்லாஹ் என் பலவீன குறைவை உன்னிடத்திலே முறையிடுகிறேன். நான் பலசாலி அல்ல, நான் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு சிறுபான்மை என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள். எல்லாவற்றிலும் நான் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். கில்லத லோஃபி, என் பலவீன குறைவை உன்னிடத்திலே முறையிடுகிறேன். கில்லத லோஃபி. அடுத்து பெருமானார் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நான் என்னுடைய தந்திர குறைவை உன்னிடத்திலே முறையிடுகிறேன். என் சூழ்ச்சி குறைவு, எப்படி எதிரிகளுக்கு எதிராக முகம் காணுவது, அவர்களின் திட்டங்களை எப்படி முறியடிப்பது, அவர்களின் சதிகளை எப்படி சின்னாபின்னமாக்குவது என்றெல்லாம் சொல்லி எனது சூழ்ச்சி குறைவை உன்னிடத்திலே முறையிடுகிறேன். அடுத்து பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாட்ட உச்சகட்டமாக கேட்பார்கள், யா அல்லாஹ் என்னை யாரிடத்தில் நீ ஒப்படைத்து போகிறாய்? என் வீழ்ச்சியை கண்டு அகமகிழ்ந்து போகிற எதிரிடத்திலே ஒப்படைக்க போகிறாயா கேட்பாங்க பெருமானார். நான் அழிவதை கண்டு, இந்த இஸ்லாம் உலகத்தில் இல்லாமல் போவதை கண்டு ஆனந்தம் கொள்கிறானே, அந்த எதிரிடத்திலே நீ ஒப்படைக்க போகிறாயா? சொல்லிவிட்டு பெருமானார் கடைசியில் அல்லாட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ என் மீது திருப்தி கொண்டால், நீ என் மீது கோபம் இல்லாமல் திருப்தி கொண்டால் அனைத்தையும் நான் சகித்துக் கொள்வதற்கு தயார் என்று பெருமானாரின் வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். பொதுவா போராட்டங்களை தாண்டி நிறைய நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, பொதுவாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு அல்லாஹ்வுடைய கிருபையால எல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இதே மற்ற வட மாநிலங்கள்ல இது போன்ற ஜனநாயக வழி போராட்டங்கள், எந்தவித கலவரங்களோ அசம்பாவிதங்களோ இல்லாமல் ஜனநாயக வழி போராட்டங்களாக இருந்தாலும் கூட வீடுகளுக்கு புல்டோசர் தேடி வருவதை பார்க்கிறோம். பல்வேறு மிக மோசமான வழக்குகள் பதியப்படுவதை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இது போன்ற ஒரு நிலைமையில நாம் நிறைய யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். போராட்டங்களை பலப்படுத்த வேண்டும். இன்னமும் பரவலாக நம்முடைய வார்த்தைகள், போராட்ட கோஷங்கள் இந்த அரசாங்கத்திற்கு போய் சென்று சேர்க்கிறதோ இல்லையோ, நமது அழுகையும் தொழுகையும் இன்னும் பிற பலவீனம் குறித்த முறையீடுகளும் அல்லாஹ்விடத்திலே போய் சேருகிற போது நல்ல முடிவு நமக்கு நிச்சயம் கிடைக்கும். மன்னிமிக்கவர்களே, இது சொல்ல போனா அந்த அன்றைய கலீஃபாக்கள்ல இரண்டாவது அப்துல் ஹமீதும் யூதர்கள் பலஸ்தீனில் ஒரு இடத்தை விலைக்கு தாருங்கள் என்று அன்றைய கலீஃபா போய் கேட்பாங்க. என்ன விலை வேண்டாலும் தருவதற்கு தயார், எவ்வளவு பணம் கேட்டாலும் தருவதற்கு தயார். ஒரு சிறு இடம் வேண்டும். அன்றைய கலீஃபா அப்துல் ஹமீது சொல்லுவாங்க, இது எனது சொத்தல்ல பலஸ்தீன், இது முஸ்லிம்களின் சொத்து, அங்கே வசிக்கிற முஸ்லிம்களின் சொத்து. தனது உதிரத்தை இரத்தத்தை சிந்தி அவர்கள் பயிரிட்டு வளர்த்திருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுவாராம், நான் உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் இதில் ஒரு அங்குலம் இடத்தை கூட வாங்க முடியாது. இன்னமும் உச்சகட்டமாக சொல்லுவாராம், என் உடலின் ஏதேனும் ஒரு பகுதியை வெட்டி தருவது கூட எனக்கு மிக எளிது. ஆனால் பலஸ்தீன் புனித பூமியில் ஒரு அங்குல நிலத்தை தருவது என்னால் முடியாது. சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுவார், நீங்கள் இந்த ஹிலாஃபத் ஆட்சி இருக்கிற வரை ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த ஆட்சி வீழ்த்தப்பட்டால் நீங்கள் என்ன வேண்டாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஹிலாஃபத் வீழ்ச்சிக்கு பிறகுதான் இன்றைக்கு பல்வேறு அநியாயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்கவர்களே, எனவே இந்த போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும். மிக குறிப்பாக இதனுடைய வீரியத்தை நாம் புரிந்து அல்லாஹ் ஜல்ல தஆலா வருகிற தீர்ப்புகளை முஸ்லிம்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் ஆக்கி தர வேண்டும். அல்லாஹ் அவர்களின் வாயாலேயே திரும்ப பெறுகிற ஒருவித நெருக்கடி நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி நமக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் கண்ணியமாக நிம்மதியாக நம்மை வாழச் செய்வானாக. எதிரிகளின் அடக்குமுறையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவர்களின் அக்கிரமத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு தக்க பாடம் போட்டுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.